ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய் ஷர்மிளா அம்மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக கட்சியை தொடங்கினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவருக்கு ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மேலிடம் ஷர்மிளாவை நியமித்தது. இந்த நிலையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை, மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசு தீர்க்க கோரி ஆந்திர மாநில காங்கிரஸ் சார்பில் ஷர்மிளா தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் இந்த போராட்டத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வீடுகளில் இருந்து வெளியே வராதபடி வீட்டு முன்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. இந்த நிலையில் வீட்டு காவலை தவிர்க்க முயற்சியாக ஷர்மிளா நேற்று இரவு விஜயவாடாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் படுத்துறங்கினார். இதனைத் தொடர்ந்து ஷர்மிளா ஆந்திர மாநில தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை விஜயவாடாவில் முன்னெடுத்தார். அப்போது போலீசார் தடுக்க முயற்சித்த போதும் அதை மீறி முற்றுகை போராட்டம் நடத்த முயன்றார். இதனால் போலீசார் அவரை கைது செய்தனர். அப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக காங்கிரஸ் தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பினர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு நேர்மையாக இருந்த காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அனைவரும் இன்று பாஜகவில் இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் தொகுதியை முன்னேற்றுவதை விட தங்களை முன்னேற்றிக் கொண்டார்கள். தொகுதி அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி தற்போது பண மோசடி வழக்கில் 280 நாட்களாக சிறையில் இருக்கிறார். இத்தனை நாட்களாக துறையில்லாத அமைச்சராக மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்ற அவர் இப்போதுதான் ஜாமீன் கிடைப்பதற்காக பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது தம்பி 280 நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார். திமுகவில் உள்ள 35 அமைச்சர்களில் 16 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது. ஒரு மந்திரி சிறையில் உள்ளார். ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்ல தயாராக உள்ளார். அடுத்த 5 மந்திரிகளுக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வரவுள்ளது என பேசினார். தருமபுரி சட்டமன்ற தொகுதி பாஜக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் கட்சியின் குடியேற்று விழா தருமபுரி சந்தைப்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான KP ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மக்களுடன் இணைந்து பாஜக தேர்தலை எதிர்கொள்கிறது. வடசென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான 39 மக்களவை தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் களம் காண விரும்புகிறோம். இந்தியாவின் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி வர வேண்டும் என்கிற எங்களது எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் எங்களுடன் கூட்டணி அமைக்கும் கட்சியினரும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என விரும்புகிறோம். இதை சில கட்சிகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இதேபோல பிரதமர் மோடியை ஏற்பவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என கூறினார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தனது தலைமையில் வரும் 29ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காவிரி மேலாண்மை ஆணையம் தனது வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது பற்றி விவாதித்து மேல் நடவடிக்கைக்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியதை கண்டித்தும், தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் அளித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், கர்நாடகம் 2023-24 ஆண்டிற்கு காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது தலைமையில் தஞ்சாவூர் திலகர் திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழரான VK பாண்டியன் ஒரு முன்னாள் IAS அதிகாரி மற்றும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பிஜு ஜனதா தளத்தின் உறுப்பினர் ஆவார். கடந்த 1999ஆம் ஆண்டு IAS முடித்த பாண்டியன் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராகவும் ஒடிசா அரசின் முதலமைச்சரின் மாற்றம் மற்றும் முயற்சிகளின் செயலாளராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டுதான் அவர் பிஜு ஜனதா தளத்தின் உறுப்பினராக பணியாற்ற துவங்கினார். இந்த நிலையில் ஒடிசாவில் உள்ள பெல்லகொண்டா என்ற இடத்தில் நடந்த ஆம ஒடிஷா நவீன் ஒடிஷா என்ற நிகழ்ச்சியில் விருந்தினராக பங்கேற்க சென்ற பாண்டியன் மீது ஒரு இளைஞர் தக்காளியை வீசி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த இளைஞரை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இந்த விரும்பத்தக்காத சம்பவத்திற்கு பிறகும் அந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடந்துள்ளது. பாண்டியன் தனது உரையில் முட்டை, தக்காளி மற்றும் மை என்று எதனால் தாக்கப்பட்டாலும் ஒடிசா மக்களுக்கு சேவை செய்வேன் என்று கூறினார். ஆனால் இந்த சம்பவம் குறித்து காங்கிரசிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை வரவில்லை. மாநிலங்களவை உறுப்பினராகிய பின் தமிழகம் வந்த எல் முருகன் அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மேலத்தாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அண்ணாமலை, எல் முருகன் 2வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராகி உள்ளதாகவும் பிரதமர் மோடி மற்றும் JP நட்டா ஆகியோர் பரிந்துரையில் பேரில் அவர் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகி உள்ளார் என்றும் குறிப்பிட்டார். இவருக்கு வழங்கிய பதவி தமிழகத்தில் மேலும் பாஜகவை பலப்படுத்தும் எனவும், தொடர்ந்து எல் முருகன் நீலகிரியில் கட்சியின் கட்டளைக்கு ஏற்றவாறு கட்சி பணியாற்றுவார் என்றும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் தெரிவித்த அவர், கட்சி என்ன கட்டளையிட்டாலும் முருகன் பணியாற்றுவார் எனவும் கூறினார். மேலும் தொடர்ந்து கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் நடிகை த்ரிஷாவை கடந்த 6 மாதமாக சிலர் தவறாக பேசி வருவதாகவும், இது கண்டிக்கத்தக்கது எனவும், த்ரிஷாவை தவறாக பேசியவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் 2006 சட்டப்பேரவை தேர்தல் தான் தங்களின் இலக்கு என தெல்ல தெளிவாக கூறிவிட்டார். இதையடுத்து கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவது, பூத் கமிட்டி அமைப்பது, உறுப்பினர் சேர்க்கை என 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் ஆயத்தப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் நடிகர் விஜய் விரைவில் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை சந்திக்க உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனம் முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. எனவே பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனையின்படி கட்சியை வளர்த்தெடுக்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும், தேர்தலில் அனுபவமிக்க ஒருவரின் ஆலோசனை தங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய பிரசாந்த் கிஷோர், விஜய் என்னை இதுவரை அணுகவில்லை, ஆனால் அவர் உதவி கேட்டால் செய்வேன். என்னை மதித்து வருபவர்களுக்கு என்னால் முடிந்த அட்வைஸ் கொடுப்பேன். ஆனால் விஜய் விரும்பி கேட்டாலும் அவருக்கு முழு நேர அரசியல் ஆலோசகராக மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். பிரசாந்த் கிஷோரின் இந்த அறிவிப்பு நடிகர் விஜயை மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தினருக்கே பேரதிர்ச்சியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.